புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன், செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் பள்ளிகள் மூடப்படும் நிலை, பெற்றோர்கள் எதிர்ப்பு அதிகரிப்பு. கோடை பயணத்திற்கு முன் விமான கட்டணம் உயர்வு, சுவிஸ் ஏடல்வேஸ் அறிவிப்பு. பள்ளிகளில் ஹிஜாப் தடை, சுவிட்சர்லாந்தில் விவாதம் தீவிரம். சொலத்தோன் சாலைகளில் உயிரிழப்பு குறைந்தது, ஆனால் விபத்துகள் அதிகரிப்பு. சிறிய பார்சல்களுக்கு புதிய கட்டணம், ஐரோப்பிய ஒன்றிய முடிவுக்கு சுவிஸ் வணிக அமைப்பு ஆதரவு. சூரிச் அருகே வீட்டு தீ விபத்து, பல லட்சம் பிராங்க் சேதம், உயிரிழப்பு இல்லை. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக் கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத். சுவிட்சர்லாந்தில் புதிய வாரம் குளிர்ச்சியும் இடையிடையே மழையுடனும் தொடங்கியுள்ளது. வாரத்தின் ஆரம்பத்தில் வடக்கிலிருந்து பல வானிலை மாற்றங்கள் நாட்டை கடந்து செல்வதால் குறிப்பாக திங்கட்கிழமை முழுவதும் மேகமூட்டத்தோடு இடைக்கிடையே மழை பெய்யும் நிலை இருக்கிறது. பனிப்பொழிவு அளவு 500 முதல் 900 மீட்டர் உயரத்துக்கு இடையில் இருக்கும் என கணிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மிதமான மேற்கு காற்று வீசுவதுடன் சில பகுதிகளில் பலத்த காற்றடிக்கும் வாய்ப்பும் உள்ளது. எஸ்ஆர்எஃப் மீட்டியோ வெளியிட்ட தகவலின்படி வாரத்தின் தொடக்கத்தில் வெப்பநிலையும் குறைவாகவே இருக்கும். தாழ்வான பகுதிகளில் திங்கட்கிழமை 6 முதல் 9 டிகிரி செல்சியஸ் வரை மாத்திரமே இருக்கும். ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் 4 முதல் 7 டிகிரி வரை இருக்கும் நிலையில் ரோன் பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதிகபட்சமாக 10 டிகிரி வரை செல்லலாம். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலும் வானிலை நிலவை பெரிய மாற்றமின்றி தொடரும். மேகமூட்டத்தோடு இடையிடையே மழை பெய்யும். சில நேரங்களில் மட்டும் சூரிய ஒளி காணப்படும். இரவு நேரங்களில் பனிப்பொழிவு அளவு 400 மீட்டர் வரை குறையும் வாய்ப்புள்ளது. பகலில் அது 500 முதல் 700 மீட்டர் வரை மாறுபடும். புதன்கிழமை வரை வெப்பநிலை 6 முதல் 10 டிகிரிக்குள் தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை மலைப்பகுதிகளில் வடக்கு காற்று பலமாக வீசும் நிலையில் புதன்கிழமை தாழ்வான பகுதிகளில் மிதமான பேஸ்காற்று வீசும். ஆனால் வியாழக்கிழமை முதல் வானிலை குறிப்பிடத்தக்க வகையில் மாறும். பல நாட்களாக நீடித்த ஈரப்பதமான காற்று வடக்கு பகுதிகளில் வற்றத் தொடங்கும். இதனால் பெரும்பாலும் வறண்ட மற்றும் சூரிய ஒளி நிறைந்த வானிலை உருவாகும். அதே நேரத்தில் வெப்பநிலையும் அதிகரிக்கும். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஜெர்மன் பேசும் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் 10 முதல் 15 டிகிரி வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈஸ்டர் வார இறுதிக்குள் மேலும் வெப்பநிலை உயர்ந்து 13 முதல் 18 டிகிரி வரை செல்லக்கூடும். சூரிய ஒளி மற்றும் மேகங்களின் கலவையுடன் இருக்கும் நிலையில் சில இடங்களில் சிறிய மழை வாய்ப்பும் நீடிக்கும். மற்றொரு புறம் தெற்கு சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோன் பகுதியில் வசந்த காலம் ஏற்கனவே தொடங்கி இருப்பது போலவே காணப்படுகிறது. அங்கு வாரத்தின் தொடக்கத்தில் இருந்தே பெரும்பாலும் வெயில் நீடித்து வானிலை உலர்ந்ததாக இருக்கும். ஆரம்ப நாட்களிலேயே 16 முதல் 17 டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகி ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வரை 16 முதல் 20 டிகிரி வரை இனிமையான வானிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் உள்ள ஹாகன்ஸ்டால் என்ற சிறிய குடியிருப்பு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏற்பட்ட தீ விபத்து முதலில் வாகன நிறுத்துமிடத்தில் தொடங்கி பிறகு குடியிருப்பு வீட்டிற்கும் பரவியுள்ளது. காலை சுமார் 5:50 அளவில் பாதிக்கப்பட்ட வீட்டில் வசித்து வந்தவர்கள் இணைக்கப்பட்டிருந்த வாகன நிறுத்துமிடம் தீப்பற்றியுள்ளதாக தீயணைப்பு படையினருக்கு தகவல் வழங்கினர். அவசரமாக சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுக்கள் அங்கு சென்றடையும் முன்னரே தீ வீட்டு பகுதிக்கும் பரவியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் இவருக்கும் காயமில்லை. உயிர் சேதம் எதுவும் ஏற்படாதது பெரும் நிம்மதியாகும். காலை முழுவதும் இடம்பெற்ற தீ அணைப்பு நடவடிக்கைகளின் மூலம் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. எனினும் மதியம் வரை பல இடங்களில் எரிந்து கொண்டிருந்த சாம்பல் பகுதிகளை அணைக்கும் பணிகள் நீடித்தன. இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட பொருட்சேதம் பல லட்சம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் இருக்கும் என ஆரம்ப கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தீயால் பாதிக்கப்பட்ட வீட்டின் 2 பகுதிகளும் தற்போது வசிப்பதற்கு ஏற்ற நிலையில் இல்லாததால் அங்கு வசித்தவர்களுக்கு தற்காலிக தங்குமிடத்தை உள்ளூராட்சி ஏற்பாடு செய்தது. தீ விபத்துக்கான துல்லியமான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. கண்டோன்ஸ் போலீஸ் சூரிச் தீ விசாரணை பிரிவின் நிபுணர்கள் விசாரணை மேற்கொள்கின்றனர். இதுவரை கிடைத்த தகவல்களின் பிரகாரம் தீ வைத்து எரித்ததாக எந்த சான்றுகளும் கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் சூரிச் கண்டோனல் போலீசாருடன் சேர்ந்து யூலாக்டால் விண்டத்தூர் பாதுகாப்பு மற்றும் தலையீட்டு அணி, எல்சாவ் ஷ்லாட், டூர்பென்டால் உஸ்டர் ஆதார நிலைய தீயணைப்பு படை, சூரிச் கட்டட காப்புறுதி நிறுவன பிரதிநிதி, கட்டட பொறியாளர், முன்னெச்சரிக்கையாக விண்டத்தூர் அவசர மருத்துவ சேவை மற்றும் உள்ளூராட்சி பிரதிநிதி உள்ளிட்ட பல்வேறு அணிகள் இணைந்து பணியாற்றினர்.
ஸ்பெயினின் மயோர்கா தீவில் உள்ள கல்பியா பகுதியில் சுவிட்சர்லாந்து அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்த ஒருவரை அந்நாட்டு போலீசார் கைது செய்தனர். போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பணச்செலவை வலையமைப்பில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இந்த நபர் தீவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள செழிப்பான குடியிருப்பு பகுதியில் மறைந்து வாழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் வெளியிட்ட ஐரோப்பிய கைது வாரண்ட் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர் பின்னர் ஸ்பெயினின் தேசிய நீதிமன்றில் ஆஜரானார். அவரை சுவிட்சர்லாந்துக்கு ஒப்படைக்க வேண்டுமா என்பது குறித்து அந்த நீதிமன்றம் விரைவில் தீர்மானிக்க உள்ளது. இந்த நபர் மீது போதைப்பொருள் சட்டமீறல், திருடப்பட்ட பொருட்களை மறைத்து வைத்தல், பணச்செலவு மற்றும் சமூக நல மோசடி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் உள்ளதாக ஸ்பெயினின் தேசிய போலீசார் தெரிவித்தனர். விசாரணையின் ஒரு பகுதியாக யுடிகோ எனப்படும் மேட்ரிட் நகர மைய போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவு தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்தது. அதில் சந்தேக நபர் கல்வியா பகுதியில் உள்ள பல்வேறு குடியிருப்புகளில் இடமாற்றம் செய்து தங்கியிருப்பது உறுதியானது. இதையடுத்து கைது வாரண்ட் ஆனது பாலியாழை தீவுகளில் செய்யப்படும் ஸ்பெயின் தேசிய போலீசின் சர்வதேச குற்றப்பிரிவுக்கு மாற்றி அனுப்பப்பட்டது. பின்னர் பால்பா நகர போலீஸ் தலைமையக விசாரணையாளர்கள் கடந்த வெள்ளியன்று அந்த நபரை அடையாளம் கண்டு கைது செய்தனர். இந்த கைதானது சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்பெயினுக்கு இடையான காவல்துறை ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் வெளிப்படுத்துகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் ஆன்லைன் வர்த்தகத்தின் வளர்ச்சியால் அதிகரித்து வரும் சிறிய பார்சல் இறக்குமதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய கையாடும் கட்டணத்தை அறிமுகப்படுத்தி இருப்பதை சுவிட்சர்லாந்தின் சுவிஸ் ரீட்டைல் ஃபெடரேஷன் வரவேற்றுள்ளது. இந்த புதிய கட்டணமானது நவம்பர் 1 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டணம் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்யப்பட்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் பொருந்தும். குறிப்பாக சிறிய அளவிலான பார்சல்கள் அதிக அளவில் வருவதால் உருவாக்கும் வரிசைப்படுத்தல், சோதனை மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடு போன்ற செயற்பாடுகளுக்கான செலவுகளை சமாளிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் இந்த கட்டணத்தின் சரியான தொகை இன்னும் யூரோப்பியன் கமிஷன் மூலம் நிர்ணயிக்கப்படவில்லை. இதுபோன்ற ஒரு கட்டணத்தை சுவிட்சர்லாந்திலும் அறிமுகப்படுத்த வேண்டும் என சுவிஸ் ரீட்டைல் ஃபெடரேஷன் முன்னதாகவே பலமுறை வலியுறுத்தியது. தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துள்ள இந்த முடிவானது சுவிட்சர்லாந்து மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியது. சுவிட்சர்லாந்து இதனை பின்பற்றாமல் இருந்தால் ஆன்லைன் விற்பனை தளங்கள் தங்களது லாஜிஸ்டிக் முறைகளை மாற்றி சுவிட்சர்லாந்தை ஐரோப்பா முழுவதற்குமான பார்சல் இறக்குமதி மையமாக பயன்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் இதுபோன்ற கட்டணத்தை சுவிட்சர்லாந்து விரைவாக அறிமுகப்படுத்த வேண்டும் என அந்த அமைப்பு வலியுறுத்தியது. இது தொடர்பில் தேவையான அரசியல் ஆதரவு சுவிட்சர்லாந்தில் இருப்பதாகவும் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டனர். இதேவேளை சர்வதேச ஆன்லைன் விற்பனை தளங்களின் பொறுப்புகள், குறிப்பாக பொருட்களின் பாதுகாப்பு, கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து வரும் பார்சல்களின் பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு தொடர்பான பல்வேறு பாராளுமன்ற முன்மொழிவுகள் தற்போது பரிசீலனையில் உள்ளன. சுவிட்சர்லாந்தில் சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து மக்களிடையே அதிகரித்த கவலை நிலவுகிறது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் மனநலம் மற்றும் வளர்ச்சியில் இதன் பாதிப்புகள் குறித்து பெரும்பான்மையான மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். சமீபத்தில் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி 94% மக்கள் சிறார்களை சமூக ஊடகங்களின் தீமைகளிலிருந்து பாதுகாக்க மேலும் வலுவான நடவடிக்கைகள் அவசியம் என்று வலியுறுத்தினர். இந்த பிரதிநிதித்துவ ஆய்வு சமூக ஊடகங்கள் இப்போது அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டதையும் அதே நேரத்தில் அதன் எதிர்மறை விளைவுகள் குறித்து மக்கள் அதிகமாக சிந்திக்க தொடங்கி இருப்பதையும் எடுத்து காட்டுகிறது. இந்நிலையில் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக மெட்டா, கூகுள் மற்றும் டிக்டாக் போன்ற நிறுவனங்கள் லாப நோக்கமே முன்னணியில் செயற்படுகின்றன என 90% மேற்பட்டோர் நம்புகின்றனர். மேலும் 82% மக்கள் சுவிட்சர்லாந்து சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்களின் மீது அதிகமாக சார்ந்து விட்டது என கவலை தெரிவித்தனர். இதனிடையே அரசின் பங்கும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுக்கிறது. கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 65% எதிர்காலத்தில் அரசு இந்த துறையில் அதிக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் டிஜிட்டல் வளர்ச்சி நேர்மறையான விளைவுகளை அதிகரிக்கும் வகையில் கட்டுப்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்கள் தொடர்பான இந்த விவாதம் உலகளாவிய அளவிலும் புதிய திருப்பத்தை எடுத்துள்ளது. அமெரிக்காவில் சமீபத்தில் ஒரு நீதிமன்றம் சமூக ஊடக அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட மனநல பாதிப்புகளுக்கு மெட்டா மற்றும் ஆல்பபெட் நிறுவனங்களை பொறுப்பு கூற வைத்துள்ளது. அந்த வழக்கில் 20 வயதான ஒருவருக்கு $3 பில்லியன் அமெரிக்க இழப்பீடு வழங்கப்பட்டதாக தகவல் உள்ளது. இத்தாலியிலும் இதே பிரச்சனை அரசியல் மட்டத்திற்கே சென்றுள்ளது. அந்நாட்டில் லெகா கட்சி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டம் முன்மொழிவை முன்வைத்தது. மேலும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய சிறார்களுக்கு பெற்றோரின் அனுமதி அவசியம் எனவும் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த ஆய்வு ஒரு தெளிவான செய்தியை வழங்குகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் பல நன்மைகளை வழங்கினாலும் அதே நேரத்தில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை பாதுகாக்க கடுமையான விதிமுறைகள் மற்றும் கண்காணிப்பு தேவைப்படுகின்றன என்ற கருத்து சமூகத்தில் வலுப்பெற்று வருகிறது. சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் கண்டோனில் 2025 ஆண்டில் நடந்த சாலை விபத்துகளில் மொத்தம் 5 பேர் உயிரிழந்தனர். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் மிகவும் குறைந்த அளவு. 2024 ஆண்டில் 14 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் இந்த ஆண்டு உயிரிழப்பு கணிசமாக குறைந்தது. ஆனால் மொத்த விபத்து எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டில் 1618 விபத்துகள் பதிவாகி இது புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட சுமார் 6% உயர்வு. இந்த விவரங்கள் கண்டோன்ஸ் போலீசாய் சொலத்தோன் வெளியிட்ட சமீபத்திய போக்குவரத்து புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டன. இந்த விபத்துகளில் மொத்தம் 101 பேர் கடுமையாக
கடுமையாக காயமடைந்தனர். இந்த விபத்து எண்ணிக்கை அதிகரிப்புக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக லூட்டர்பர்க் மற்றும் ஹெர்கிங்கனுக்கு இடையிலான ஒன்று அதிவேக நெடுஞ்சாலையின் 6 பாதை விரிவாக்க பணிகள் குறிப்பிடப்படுகின்றன. குறிப்பாக லூட்டர்பர்க் முதல் வாங்கனாண்டர் ஆரே வரை உள்ள கட்டுமான பகுதியில் மே முதல் டிசம்பர் வரை விபத்துகள் 59 இருந்து 103 இரட்டிப்பாகியுள்ளன. சாலைகள் குறுகியதாக மாற்றப்பட்டதால் பாதை மாற்றமற்ற முந்தி செல்லும் முயற்சிகளில் ஏற்பட்ட மோதல்கள் அதிகமாக இருந்ததாக அறிக்கை சொல்கிறது. விபத்துகளுக்கான முக்கிய காரணங்கள் 2025 மாறாமல் தொடர்கின்றன. ஓட்டுநர் தவறுகள் 21%, முன்னுரிமை விதிமுறைகளை மீறுதல் 17%, கவனக்குறைவு 16% ஆகியவை முக்கிய காரணங்கள். இதனுடன் மதுபானம் அருந்திய நிலையில் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்துகள் 141 உயர்ந்தன. காவல்துறையின் விளக்கப்படி சில காலங்களில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டதாலும் இந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கலாம். காரணம், அந்த நேரத்தில் திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கென மனித வளத்தை மாற்றியமைத்திருந்தனர். இருந்தபோதும் 560 பேர் ஓட்டுநர் தகுதி இழந்த நிலையில் வாகனம் ஓட்டியதற்கென குற்றம் சாட்டப்பட்டனர். வேகமீறல் தொடர்பாக மொத்தம் 2,38,668 குற்ற செயல்கள் பதிவாகின. அதே சமயம் மிக பாரிய வேகத்தில் ஓட்டும் ரேசர் குற்றங்கள் 13 8 குறைந்துள்ளன. கடந்த ஆண்டு முழுவதும் மொபைல் மற்றும் அரை நிலையான வேக கண்காணிப்பு கருவிகள் மற்றும் லேசர் கருவிகள் மூலம் 1453 வேக சோதனைகள் நடத்தப்பட்டன. மேலும் ஆன்சிங்கின் பகுதியில் அமைந்துள்ள புதிய கனரக வாகன கண்காணிப்பு மையத்தில் 3677 சரக்கு வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டன. அவற்றில் 262 வாகனங்கள் ஆபத்தான பொருட்களை ஏற்றிச் சென்றதாகும். தொழில்நுட்ப கோளாறுகள் மூலம் மொத்தம் 571 வாகனங்கள் இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 0783131 சுவிஸில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. வெறும் 5 லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு. உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களிடம் தனியார் வங்கி கடன், வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். SMTS Immobilien, 40 வருட அனுபவம். SMTS Immobilien, Rüterswil-Straße 43 8735 St. Gallen-Kappel. சுவிட்சர்லாந்தில் பள்ளி நேரங்களில் ஹிஜாப் அணிவதை தடை செய்யும் முன்மொழிவு அரசியல் மற்றும் சமூக ரீதியாக பெரும் விவாதத்தை தூண்டியுள்ளது. தெரேசே ஸ்கிளாப்ஃபோர்ட் முன்வைத்த இந்த யோசனை விதிமுறையை மீறினால் அபராதம் அல்லது பள்ளி நீக்கம் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும், கடுமையான சந்தர்ப்பங்களில் குடியுரிமை இல்லாத பெற்றோரின் தங்கும் உரிமையும் பாதிக்கப்படலாம் என்றும் கூறுகிறது. இந்த திட்டம் குறிப்பாக முஸ்லிம் மாணவிகளை குறிவைக்கிறது. சூரிச் உள்ளிட்ட ஜெர்மன் பேசும் பகுதிகளில் இதற்கான ஆதரவு அதிகரிக்கிறது. சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி உட்பட சில வலதுசாரி மற்றும் மத்திய அரசியல் கட்சிகள் இந்த முன்மொழிவுக்கு ஆதரவாக உள்ளன. ஜாக்குலின் டி குவாட்ரோ மற்றும் மார்டின் கேண்டினாஸ் போன்றோர் இந்த விவாதம் நியாயம் என்கின்றனர். ஆனால் ரஃபேல் மஹேம் உள்ளிட்டோர் இதை கடுமையாக எதிர்க்கின்றனர். சுவிஸ் அரசாங்கமும் இந்த திட்டம் மத சுதந்திரம் மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறும் என கூறி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமீர் டிசைரி போன்ற நிபுணர்கள் இப்படியான தடை சமூகத்தில் பிளவை அதிகரித்து ஒருங்கிணைப்பை பாதிக்கக்கூடும் என்கின்றனர். இந்த விவகாரம் குறித்து பாராளுமன்றத்தில் விரைவில் விவாதம் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பாவில் கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் குளிர்ச்சியான சுற்றுலா இடங்களை தேடும் பயணிகள் அதிகரிக்கின்றனர். இந்த பின்னணியில் 2026 ஆண்டுக்கான குல்கேஷன் பயணங்களுக்கு சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து முக்கிய இலக்குகளாக உருவெடுத்துள்ளன. சமீபத்திய ஆய்வின்படி சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைகள், தெளிந்த ஏரிகள் மற்றும் பசுமையான இயற்கை சூழல் அதிக வெப்பத்திலிருந்து ஓய்வை நாடுபவர்களுக்கு சிறந்த இடங்களாக பார்க்கப்படுகின்றன. அதேபோல் அயர்லாந்தின் பசுமையான நிலப்பரப்பும் மிதமான கடற்கரை காலநிலையும் பயணிகளுக்கு சுகமான அனுபவத்தை வழங்குகின்றன. நிபுணர்கள் கூறுகையில் இந்த நாடுகள் இயற்கை அழகு மாத்திரமல்லாமல் நடைபயணம், வெளிப்புற விளையாட்டுகள், கலாசார அனுபவங்கள் போன்ற பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைத்து வழங்குவதால் கோடை விடுமுறைக்கான சிறந்த தேர்வாக மாறியுள்ளன. பெர்ன் மற்றும் டப்ளின் நகரங்களின் சுற்றுலா அமைப்புகள் இந்த முன்னேற்றத்தை வரவேற்று இந்த கோடையில் அமைதியான மற்றும் குளிர்ச்சியான விடுமுறையை நாடும் பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும் எதிர்பார்ப்பில் உள்ளன. சுவிட்சர்லாந்து முழுவதும் பல பள்ளிகள் மூடப்படும் நிலை உருவாக்கி வரும் நிலையில் சூரிச் கண்டோனின் ஹின்வில் நகராட்சியில் உள்ள 170 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான பள்ளியை காப்பாற்ற பெற்றோர்கள் கடுமையாக போராடுகின்றனர். உண்டபக் பள்ளி கட்டிடம் புதுப்பிப்பு செலவு 7 லட்சம் சுவிஸ் பிராங்குகளை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதால் அதை மூடுவதற்கான திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக உள்ளூர் மக்கள் வழக்கை பெடரல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் சுவிட்சர்லாந்து வரை எடுத்துச் சென்றுள்ளனர். ஆனால் இது தனிப்பட்ட சம்பவம் அல்ல. நாடு முழுவதும் பிறப்பு விகிதம் குறைவு, ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் புதிய விதிமுறைகள் ஆகிய காரணங்களால் பல பள்ளிகள் மூடப்படுகின்றன.
அறிவிக்கப்படுகின்றன. வால்டன் கண்டோனின் மெல்கத்தால் பகுதியில் உள்ள ஒரு கிராம பள்ளி மூடப்பட உள்ளது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் குடும்பங்கள் இடமாற்றம் செய்வதையும் பற்றியும் சிந்திக்கின்றனர். அதேபோல் தொன் நகரில் பணியாளர் விதிமுறைகள் காரணமாக ஒரு டேக்கர் குழு கலைக்கப்பட்டதோடு இன்னொரு ஆரம்ப பள்ளி தற்போது காலியாக உள்ளது. குறைந்த பிறப்பு விகிதம் காரணமாக மாணவர் எண்ணிக்கை தொடர்ந்து குறைவதால் பல நகராட்சிகள் பள்ளிகளை மூடுவது குறித்து பரிசீலிக்கின்றன. இது எதிர்காலத்தில் கிராமப்புறங்களில் கல்வி அணுகுமுறையையும் சமூக வாழ்வையும் பாதிக்கக்கூடும் என்ற கவலைகள் எழுந்துள்ளன. சுவிட்சர்லாந்தின் லவுசான் நகரில் இடம்பெற்ற எதிர் பாசிச கார்னிவல் பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்தனர். போலீஸ் தகவலின்படி சனிக்கிழமை இடம்பெற்ற இந்த பேரணியில் சுமார் 4000 முதல் 5000 பேர் வரை நகர மையம் வழியாக ஊர்வலமாக சென்றனர். பேரணி ஏற்பாடு செய்தவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்களை மீட்டெடுப்பதும் உலகளவில் அதிகரித்து வரும் பாசிச சிந்தனைகளுக்கு எதிராக ஒன்றுபடுவதுமே இந்த நிகழ்வின் நோக்கம் என்றனர். இந்த பேரணி வலோன் பகுதியில் தொடங்கி மொண்ட் பெனோன் வரை சென்றடைந்தது. அதிகாரிகள் முன்கூட்டியே நிர்ணயித்த பாதையை ஏற்பாட்டாளர்கள் பின்பற்றாமல் மாற்று வழியாக நகர்ந்ததாகவும் தகவல் வெளியாகின. பேரணி பெரும்பாலும் அமைதியாக இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் சில இடங்களில் கட்டிடங்கள் மற்றும் வங்கிக் கிளைகள் மீது கிராஃபிட்டி எழுதி சேதப்படுத்தப்பட்ட சம்பவங்களும் பதிவாகின. கோடைகால பயணங்கள் அதிகரிக்க இருக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்தின் முக்கிய விமான நிறுவனங்களான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் எடில்வீஸ் ஏர் தங்களது விமான டிக்கெட் கட்டணங்களில் கூடுதல் எரிபொருள் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக அறிவித்தன. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் மோதல்கள் மூலம் உலகளவில் எரிபொருள் விலை உயர்ந்தது. இதன் தாக்கம் சாலை போக்குவரத்துக்கு மாத்திரமன்றி விமானத்துறையும் நேரடியாக பாதித்தது. விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் கெரோசின் எரிபொருள் விலை அதிகரித்ததால் அதன் செலவினத்தை சமாளிக்க விமான நிறுவனங்கள் இந்த கூடுதல் கட்டணத்தை பயணிகளிடம் மாற்றிவிடுகின்றன. இந்த இரு நிறுவனங்களும் எண்ணெய் விலை உயர்வு மூலம் இந்த கட்டண உயர்வு அவசியமானதாகி உள்ளது என தெரிவித்தன. இருப்பினும் இந்த கூடுதல் கட்டணத்தின் அளவு பயணத்தின் தூரம் மற்றும் பாதையை பொறுத்து மாறுபடும் என்று கூறப்படுகிறது. கோடை காலத்தில் சுற்றுலா மற்றும் விடுமுறை பயணங்கள் அதிகரிக்கும் நிலையில் இந்த கட்டண உயர்வு பயணிகளின் செலவினத்தை மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.